ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பது, மாநிலங்களை கவிழ்ப்பது அப்படின்னு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே ஜனநாயக விரோதம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த தீர்மானம் இதை பார்க்கிறது. அதாவது இன்றைய காலகட்டம் அன்றைய காலகட்டம்ன்ற விவாதத்துக்கு அப்புறம் வரேன். இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கொள்கை அது பிஜேபியில் எல்லா தேர்தலையும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இது தமிழக மக்களுக்கு புரியக்கூடிய மாதிரி எளிய வார்த்தையில் நாங்கள் இல்லை, முன்னாள் முதல்வர் அமரர் கருணாநிதி அவர்கள் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார். அதாவது புத்தகத்தில் எழுதியிருக்காரு, மேடையில் பேசியிருக்காரு, பல இடங்களில் பேசியிருக்காரு. குறிப்பாக 1971 இந்திரா காந்தி அம்மையார் ஒரு வருடம் தேர்தலை ப்ரீபோன் பண்ணும்போது இங்கே சட்டசபையும் ஒரு வருடத்திற்கு முன்னாடி கலைக்கப்பட்டது. இப்போ கலைக்கப்படணும்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும், ஆளுநர்கிட்ட பேசணும், மக்கள்கிட்ட சொல்லணும். இந்த காலகட்டங்களில் திரு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை எங்கள் மாநில தலைவரோ இல்லை வானதி அக்காவோ இன்னைக்கு அசம்பிளியில் சொல்லியிருக்காங்க, பேட்டிகளில் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி அந்த காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவர்கள் பொதுக்கூட்டங்களில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்து 2 விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த 2 விஷயம் மட்டும் அவர் கைப்பட எழுதுனது. அவர் எழுதின நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலிருந்து நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லாம் போட்டு மறைச்சு கொண்டு வந்து அட்டை போட்டு மறைச்சு கொண்டு வந்திருக்கேன். அது படிக்கிறேன். அது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றுதா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் சொல்லுங்கள். 2 விஷயம் அது படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் முடிச்சிடுறேன். கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்குகளை ஏற்றுவார்கள் தாய்மார்கள். தீப்பெட்டியிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து உரசி ஒரு விளக்கை பற்ற வைத்து விட்டு கீழே போட்டுவிட்டு மற்றொரு விளக்கை ஏற்ற இன்னொரு குச்சியை எடுத்து உரசிட மாட்டார்கள். ஒரு தீக்குச்சியினால் எவ்வளவு விளக்குகளை ஏற்ற முடியுமோ அவ்வளவு விளக்குகளை ஏற்றுவார்கள். அதே போலத்தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நாம் நடத்துகிறோம். இது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்று மட்டும் சொல்லிடுறேன். வீட்டில் உள்ள தாய்மார்கள் அடுப்பை பற்ற வைத்து அரிசிக்கு உலை வைத்து சோறு வடிப்பார்கள். உடனே அடுப்பை அணைத்துவிட்டு குழம்புக்காக என்று சிறிது நேரம் கழித்து அடுப்பை பற்ற வைக்க மாட்டார்கள். ஒரு தடவை அடுப்பை பற்ற வைத்து சோறு பொங்கிவிட்டு உடனே குழம்புக்கு நீர் வைத்து சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்து குழம்பு கொதிக்க வைப்பார்கள். அதே போலதான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலையும் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர்கள் கருணாநிதி அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தான் எல்லா விஷயத்திலும் இப்போ சட்டமன்ற துணைவேந்தர்கள் அவர் எடுத்த நிலைப்பாடுக்கு எதிராக. இது கருணாநிதி அவர்களே மேடையில பேசின ஒரு விஷயம். இதுக்கு நான் அதுதான் முன்னாடி சொன்னேன். முந்தைய காலத்துல முதல் 3 தேர்தல்கள் ஒன்னாதான் நடந்துச்சு. இல்ல எஸ்ஆர் பொம்மை வழக்கு வரைக்கும் எத்தனை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது. இன்றும் எத்தனை மாநிலங்கள்ல ஸ்டெபிலிட்டி இல்லாம கவர்மெண்ட் ஆட்டம் கண்டு கொள்கைன்றது வேறங்க, மற்ற விஷயங்கள் மாறுபடும். இப்போ இது நாங்க முன்வைப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா, 5 ஆண்டு காலத்துல இந்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் சேர்ந்து தேர்தல் நடத்துவதற்கு மட்டும் செலவிடக்கூடிய தொகை 60,000 கோடி ரூபாய். ₹1 ₹2 இல்ல. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வரப்பட்டால் 10,000 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. அப்போ 50,000 கோடி ரூபாய் மிச்சமாகும்ன்றது நீங்க கட்டுற வரிப்பணம், நான் கட்டுற வரிப்பணம், வன்னியரசு அண்ணா கட்டுற வரிப்பணம், எல்லாரும் கட்டக்கூடிய வரிப்பணங்கள். இது சொல்லக்கூடிய காரணம் இதுதான் உண்மையான கேள்விதான். நீங்க இது மட்டும்தான் உண்மையா இருக்க முடியும், வேற என்ன உண்மையா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு வருத்தம், முதல்வர் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில பேசின முழு உரையை நான் கேட்டேன். அதுல அவர் ஒரு கருத்து சொல்றாரு. ஒரே கட்டமாக கூட இந்த தேர்தலை நடத்த முடியாதவர்கள் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவாங்கன்னு கேட்கிறாங்க. இது திமுகவினர் வாட்ஸ்அப்ல வைக்கக்கூடிய ஒரு வாதங்கள் தான். ஒரே கட்டமா எப்படி தேர்தல் நடத்த முடியும்? இல்ல ஒரே நாள்ல பிரச்சனைகள். நாடாளுமன்ற தேர்தலை ஒரே நாள் நம்மால் நடத்த முடியுதா? இல்ல 8 கட்டமா நடத்துறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஒரு கட்டமா நடத்துவோன்றது அர்த்தம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துவோம் ஒரே டைம். அது முதல்ல 15 வருஷம் அப்படித்தானே இருந்தது. அப்புறமா மாநில அரசாங்கம் கலைந்தது, அதனால மாறுச்சு. அதனால இப்போ நான் கேட்கக்கூடியதுன்னா, கருணாநிதி அவர்கள் பேசிய இந்த 2 விஷயத்துக்கு ஐடியாலஜிக்கலா உங்களுக்கு நிலை மாறி இருக்கா இல்லையா? அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்க. காலகட்டத்தை விட்டுறலாம் அப்புறமா. கேட்போம். நான் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட, இது ஏதோ புதிய செய்தி அல்ல. இது பாஜக கொண்டு வந்ததில்லை. முன்னாடி காங்கிரஸ் பீரியட்லேயே பேசப்பட்ட ஒன்று. அதை இன்னைக்கு பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனுடைய தொடர்ச்சியான சட்ட ஆணைய அறிக்கை இருக்கிறது. இப்போ முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் ஒரு குழு பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்றக்காக இந்த எதிர்ப்பா. அன்று காங்கிரஸ் இதை முன்னெடுத்ததில்லை. இன்றைக்கு காதலர் தினம். எல்லாருக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்த தோழர்களுக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்ய முனைபவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தந்தி தொலைக்காட்சி மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் புல்வாமா தாக்குதலில் நாட்டுக்காக வீரச்சாவடைந்த இராணுவ வீரர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வீர வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே வரி
இதைத்தான் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இதை வந்து நாங்கள் ஒரு தீர்மானமாகவே ஒரே மொழி ஒரே உணவுலாம் ட்ரை பண்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடுக அப்படின்னு சொல்லி எங்களுடைய தீர்மானத்தில் நாங்கள் முன்மொழிஞ்சிருக்கோம். அதே போல் வந்து தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்க அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த தீர்மானங்களை படிக்கும் பொழுது விரிவாக அதில் வந்து விளக்கி பேசினார். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரே நாடு, அதாவது மாநிலங்கள், இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு இல்லை, மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான். மாநிலங்களுடைய இது வந்து 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படும். யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க சொல்ல வரீங்க. மாநிலங்களுக்கான இந்தியான்றது கட்டமைப்புல ஒரு நாடு. இருங்க, இன்று இல்லன்னு சொல்ல நாடு அது அவர் சொல்ற கட்டமைப்புல ஒரு நாடு தாங்க. மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த நாடு, அவ்வளவுதான். இல்ல நாடு இல்லன்றீங்க. இல்ல இது நாடு. நாடு இல்ல, கண்ட்ரி. நாடு இல்லை அப்படின்னா மாநிலங்களுடைய வலிமை தான் அதில் முக்கியமானதுன்னு சொல்கிறோம். இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிறத நீங்கள் கண்டறிய முடியாது. மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இருக்கு, மாநிலங்கள் தான். நீங்க சொல்ல வருது அதுதான் மாநிலங்கள் வலிமையா இருக்கு, மாநிலங்களுடைய ஒன்று சேர்ந்த தொகுப்பு இந்தியான்ற நாடு சொல்ல வரீங்க. அதுதான் அதைத்தான் சொல்ல வரேன். மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா. ஒன்று, மாநிலங்கள் வந்து 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது மாநிலங்களுக்கான உரிமைகள், மாநிலங்களுக்கான அந்த வலிமை, மாநிலங்களுக்கான வளர்ச்சி, இது எல்லாத்தையும் அவர் வந்து வரையறுக்கிறார். இது வந்து வெறும் மாநிலங்கள் மட்டும் இல்லை, மாநிலங்கள் அப்படிங்கிறது தேசிய இனங்களுடைய அடையாளங்கள். இப்போ தமிழ்னா தமிழ் தேசிய இனம், மலையாளம்னா மலையாள தேசிய இனம். நீங்கள் அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு குஜராத்னா குஜராத்திகள் அப்படிங்கிற ஒரு தேசிய இனங்களுடைய அடையாளங்கள். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது, தாய்மொழி இருக்குது. எனக்கு தாய்மொழி வந்து தமிழ் தான், இந்தி இல்லை, இந்தி பொதுமொழியும் இல்லை. அப்போ இவங்க முனைகிறது என்னன்னா, ஒரே நாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்லாடலில் இவ்வளவு அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் வந்து பன்முகத்தன்மை வாய்ந்தது. அந்த பன்முகத்தன்மையில் ரொம்ப முக்கியமானது இந்த தேசிய இனங்களுடைய அடையாளங்கள், மொழிகள். ஒரே உணவோ ஒரே உடையோ ஒரே கலாச்சாரமோ பன்முகத்தை கெடுக்கும். இட்ஸ் ஈவெண்ட். ஒரே டயத்தில் நடக்கிற தேர்தல்ன்றது ஒரு ஈவெண்ட். அது எப்படி பன்முகத்தை? அது நான் அதனால தான் அடிப்படையிலிருந்து நான் சொல்கிறேன். நான் இவங்க வந்து என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நாடு அப்படின்னா இந்து ராஷ்டிரம் தான் அவங்க சொல்கிற, இவங்க வெளிப்படையாக அதை தான் பேசுகிறாங்க, இந்து ராஷ்டிரம் தான். சரி, ரைட், அது ஒன்று. ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து அவங்க இந்தி மொழி தான் கொண்டு வர்றாங்க, ரைட். இப்போ இந்தி மொழி அப்படின்னா மற்ற தேசிய இனங்களுடைய மொழி அழிஞ்சு போகுது. ஒரே நாடு அப்படின்னா நீங்கள் வந்து இந்து ராஷ்டிரம்னா மற்ற சிறுபான்மையினுடைய அடையாளத்தை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இதற்கான அடிப்படை. நீங்கள் வந்து ஒரே அந்த பன்முகத்தன்மை அதை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு அடையாளம், இதை கொண்டு வர்றதுக்கான முயற்சி. அப்போ இது வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறோம். நீங்கள் பன்முகத்தன்மைக்கு எதிரானது அப்படிங்கிறத அந்த பேசிக்லேருந்து விடுதலை சிறுத்தைகள் அதை தான் வந்து எங்களுடைய தீர்மானத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். காங்கிரஸ் பல கட்டங்களில் ஆய்வுகள்லேயே வச்சுருந்தாங்க, அப்பெல்லாம் நம்ம எதிர்க்கல. இப்போ பாஜக கொண்டு வர்றப்ப எதிர்க்கலாமான்ற கேள்வி இருங்க. அதாவது வந்து 1999 2004 வந்து இதே அத்வானி அவர்கள் வந்து அவர் வந்து துணை பிரதமராக இருக்கும்போது இதே திட்டத்தை அவர் அறிவிக்கும் பொழுது அன்றைக்கும் எதிர்த்தார்கள். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இப்போ கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்போ வந்து அத்வானி வந்து நாங்கள் இப்போ கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ வந்து மீண்டும் கொண்டு வர்றாங்க அப்படின்னா சொல்லுக்கு முரண்பாடாக தானே இருக்குது. என்ன பின்னணியில் அதை சொல்கிறாங்க அப்படின்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.